Daily. Taste the Daily. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், சொல்லுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? இந்த பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கோம். அத எடுத்துட்டு போலான்னு வந்தோம். ஓ, அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. உட்காருமா. அந்த பாண்டை கொடுங்க. தோ இந்தாங்க சார். ஏமா, இன்னும் உங்க இது மெச்சூர் ஆகலையேம்மா. 6 மாசம் கழிச்சு வாங்கம்மா மறுபடியும். ஆமா, மாசிலா மணிங்கிறது யாரு? என் அப்பா தான் சார். அப்புறம் நீங்க வந்தீங்க? அவரை போய் கூட்டிட்டு வாங்க. சார், எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார். பேரலைட்டிக் அட்டாக் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. ஆமா சார், என் புருஷனால நடக்க முடியாது. வீல் சேர்ல தான் உட்கார்ந்துருக்காரு. அவரோட மெடிக்கல் செலவுக்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படுது. அதான் அந்த டெபாசிட்டை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். சீக்கிரமா கொடுங்க சார். மா, இது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. மாசிலா மணிங்கிற பேர்ல தான் இந்த பாண்ட் இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சைன் வேணும். லீகல் ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சா தான் உங்க கைக்கு பணம் வரும். சார், என்ன சார் டாக்குமெண்ட், லீகல், சைன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பொண்ணு சார். இது எங்க அம்மா. எங்களை நம்பி பணத்தை கொடுக்க மாட்டீங்களா? உங்க அப்பாவே வந்து அந்த பணத்தை கேட்டாலும் டாக்குமெண்ட்ல அவர் கையெழுத்து போடாம நாங்க பணம் கொடுக்க மாட்டோம். மா, போய் அவர் கூட்டிட்டு வாங்கம்மா. என்னம்மா சார், என்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவரே கை கால் வாய் விளங்காம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை கையெழுத்து போட சொன்னா எப்படி போடுவாரு? இது பாருங்க, மாசிலா மணியை பார்க்காம நாங்க பணத்தை தர முடியாது சார். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது? மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கா? எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கு சார். வேணா செக் பண்ணி பாருங்க. மாசிலா மணியால பேசவோ சைன் பண்ணவோ முடியாதுன்னா இந்த 10 லட்சத்துக்கு வாரிசு யாருன்னு அவரு பணத்தை டெபாசிட் பண்றப்ப மென்ஷன் பண்ணிருப்பாருல்ல, அந்த வாரிசும் சைன் பண்ணணும். அவரு யார இதுல நாமினியா போட்டிருக்காரு? நாமினி சார், ஒண்ணு என் பேர் அஞ்சலின்னு இருக்கும், இல்லனா எங்க அம்மா பேர் சிந்தாமணின்னு இருக்கும். அப்படியா? சரிம்மா, நாளைக்கு உங்க வீட்டுக்கு நேர்ல வந்து மாசிலா மணியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பணத்தை தரேன். என்ன இப்படி முழிக்கிறீங்க? அப்ப நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? இல்ல இல்ல, நீங்க வாங்க சார். நீங்க வாங்க. அப்ப காலையில 10 மணிக்கு நான் உங்க வீட்டுல இருப்பேன். ஓகே சார். ஓகே. ஓகேம்மா, ஓகே. இந்தாங்கம்மா, டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். ஓகேம்மா, வாங்க. தேங்க்யூ சார். ஏண்டி, அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வரேங்கிறாரு, நீயும் ஓகேன்ட்ட. நாளைக்கு வந்து பணம் கொடுக்க சம்மதமான்னு கேட்டா உங்க அப்பா காட்டி கொடுக்க மாட்டாரா? எப்படி காட்டி கொடுப்பாரு? அவரால பேச முடியாது, கை அசைக்க முடியாது, தலையும் ஆட்ட முடியாது. அப்புறம் ஏமா பயப்படுற? அதான் உங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்றதுக்கு லட்சுமி, வசந்த்னு 2 குட்டி சாத்தான் இருக்குங்களே, அவங்க கால வாரி விட்டுருவாங்களேடி. அவங்களுக்கு ஒரு ஐடியா பண்றேன். ஏய், ஏதாவது வம்பு வந்துற போது? எந்த வம்பையும் சந்திக்க நான் ரெடி. ஏன்னா என் கையில பணம் இருந்தாதான் இலக்கியாவை ஜெயிக்க முடியும். மறுபடியும் கார்த்திக்கு பொண்டாட்டி ஆக முடியும். நாளைக்கு நம்ம கையில 10 லட்சம் வந்தே ஆகணும். பணம் வந்ததும் இலக்கியாவையும் அந்த குடும்பத்தையும் என்ன பண்றன்னு மட்டும் பாரு. வா போலாம்.
Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.